சமீபத்துல தான் அந்த ரயில் விபத்து காணொளிய பார்த்தேன். மனசு ஒடிஞ்சு போயிட்டேன்றதெல்லாம் சின்ன வார்த்தை தான். அந்த 2 பெண்கள் ரயிலுக்கும், ரயில் மேடைக்கும் நடுவுல நின்னுட்டு, மேடை மேல ஏற முடியாம ரயில் வர்றத பார்த்து பயந்த அந்த 10 செகண்ட் எப்படி பதறி போயிருப்பாங்க. நினைக்கும் போதே ஈரக்குலை நடுங்குது. ஏன் இந்த அவசரம்? இந்த மாரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் ரயில்வே நிர்வாகம் நடைமேம்பாலம், லிஃப்ட்னு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. லெவல் கிராசிங் மூடி இருக்கும்போது காத்திருக்க பொறுமை இல்லாம கடந்து போற ஜனங்களை பார்க்கும்போது கோவம் தான் வருது. ஒரு அரசாங்கத்தால சட்டம் போட தான் முடியும். அதை முறையா கடைபிடிக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அதை மதிக்காம போனா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு பாதிப்பு? உங்க குடும்பத்துக்கு தானே பாதிப்பு. கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான உயிரை உங்க அலட்சியத்தாலையும் அவசரத்தாலையும் இழந்துடாதீங்க. நாட்டுடைய சட்ட திட்டங்களை மதிச்சு நடக்கிற ஒரு நல்ல குடிமகனா இருப்போம். இனி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்க எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட பிரார்த்திப்போம். இந்த பதிவை உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.